தாவேக்கான்னு ஒரு கட்சியே கிடையாது. அப்போ இருந்து ஆரம்பிக்குது, யார் பண்ணிட்டு இருந்தா அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு ஒரு நாள் பிஜேபியோட முக்கிய நோக்கமே வந்து என்ன அப்படின்னா, அதிமுகவை வந்து காலி பண்ணிட்டு பிரதான கட்சியா அங்க உருவெடுக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமாவே இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அவங்க வர முடியல, ஏன்னா ஒரு சீட்டு தான் வந்திருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து சிறைக்கு போயிடுறாங்க. சிறைக்கு போகும்போது ஒரு கூவத்தூர்ல பெரிய விஷயம் நடக்குது, எல்லாரும் நம்ம டிவியில பார்த்தோம். இப்போ பல பேர் மறந்துருப்பாங்க. அதிமுக இந்த வீழ்ச்சிக்கு அல்லது அதிமுக சுருங்கி கொண்டிருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் பிஜேபியோட யஸ்வந்த் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி வந்து அவர் வீட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபா கட்டு வந்து அப்படியே எரியுது, நம்ம எல்லாரும் பார்த்தோம். சரி, அப்போ அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு ஏதோ ஒன்று வரணும்ல, அவருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கு. ஏன்னா சிவி சண்முகம் வந்து அவர் இந்த இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவுலேயே அவர் திமுக சேரத்துக்கான பேச்சுவார்த்தையை பண்ணாருங்கிற தகவல் இருக்கு. நம்ம பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல அரசியல் விமர்சகர் KN பாண்டியன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அரசியல்னாலே ஒரு புது திருப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால தொடர்ந்து இணைந்துக்கிட்டு தான் வராங்க. இப்போ நடுவில் ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக தாவேக்காவுடன் இணையும் அப்படின்னு பேசி வராரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் KB முனுசாமி என்ன சொல்றாருன்னா, திரும்ப இது மாதிரி பேசுனீங்க அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகவே அவர் வந்து பேட்டி கொடுத்த பார்த்துருக்கோம் இல்லையா? இதை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, KP முனுசாமி பேசுகிறது வந்து நியாயமாக கூட இருக்கலாம் இப்போ மக்களுக்கு. ஆனால் என்னுடைய பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2016 ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோவில் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து அதிமுகவுக்கு அதனுடைய வளர்ச்சி அல்லது வளர்ச்சி அற்ற தன்மை அல்லது அதனுடைய வீழ்ச்சி அப்படின்றது வந்து ஆரம்பிக்குது. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்கான்னு ஒரு கட்சியே கிடையாது. ஆமாம். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது, யார் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு ஒரு நாள் முதல்வர் OPS வந்து முதல்வராக்குறாங்க. அன்னைக்கு வந்து அன்றைய முக்கிய தலைவராக இருந்த நம்ம இப்போ துணை ஜனாதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவர், அவர் வந்து அன்றைக்கி ராத்திரி அங்கே இருக்கார், வெங்கையா நாயுடு. அப்போ அவர் பாரதிய ஜனதா முக்கிய தலைவர். அப்போ பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஜெயலலிதா வந்து அப்படி ஒருத்தவங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அன்றைக்கி இரவு வந்து 1 மணிக்கு பதவி ஏற்றுக்கிறாங்க. 1 மணிக்கு பதவி ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் எதுவும் இல்லை. அப்போ அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது அந்த விஷயம். அப்போ பாரதிய ஜனதா வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ளே, ஒரு திராவிட கட்சிக்குள்ளே அது உள்ளே பூந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அங்கே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ அந்த அட்மிஷன்லேருந்து ஆரம்பித்து இறப்பில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பிப்ரவரியில் வந்து பொதுச் செயலாளராக சசிகலா மேடத்தை வந்து அந்த கட்சி தேர்ந்தெடுக்குது. ஆனால் வந்து ஆளுநர் வந்து அன்னைக்கு இருந்த வித்யாசாகர் வந்து இங்கேருந்து தன்னுடைய இடத்த விட்டுட்டு ஓடி போனங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துறது உண்மையான, அது கிட்டத்தட்ட உண்மையான ஒரு விஷயமா அவர் பாம்பேக்கு போயிறாரு. 1 வாரம் வந்து இல்லை, 1 வாரத்துக்கு அப்புறம் தான் 14ஆம் தேதி தான் ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டு முந்தையே வரும்னு இவங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கறிஞராகவும் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஆக்வர்டாக இருக்குது அந்த விஷயம். அப்போ அன்னைக்கு 1 வாரம் கழித்து அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து சிறைக்கு போயிடுறாங்க. சிறைக்கு போகும்போது ஒரு கூவத்தூரில் பெரிய விஷயம் நடக்குது, எல்லாரும் நம்ம டிவியில் பார்த்தோம். இப்போ பல பேர் மறந்துருப்பாங்க. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க ஒரு ஒருங்கிணைச்சி எடப்பாடி தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு இவர் தினகரனை வந்து துணை பொதுச் செயலாளரை வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ ஆட்சி வந்து 2 நாள் போகுது. 2 நாள் வரை அக்ரஹார பெங்களூர் அந்த சிறைச்சாலையில் போய் அதிமுக மந்திரிகள் உட்பட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கட்டாயிடும், 2 நாளில் கட்டாயிடும். இது எதுக்கு இந்த வரலாற்றை நான் ரொம்ப இதாக சொல்கிறேன்னா, அதிமுக இந்த வீழ்ச்சிக்கு அல்லது அதிமுக சுருங்கி கொண்டிருக்கிறதுக்கு
அடிப்படை காரணம் பிஜேபியோட தலைமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஏன் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இது ஏதோ தாவேகா வந்து இதை செய்யுதா அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த நான் சொன்ன வரலாற்று அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பி ஓபிஎஸ்சியும் இவரையும் சேர்த்து வச்சது எடப்பாடியும், அப்புறம் ஒருங்கிணைப்பாளர், அதாவது அந்த கட்சியிலே இல்லாத ஒரு விஷயம், ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், துணை முதல்வர், இப்படியெல்லாம் மாற்றி கொடுத்து அந்த ஒற்றுமைங்கிற மாதிரி ஒரு போர்வையில் அதை ஒரு கவர்னரே நின்று கை கொடுத்து ஏற்பாடு பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுக ஒரு 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியை கபலீகரம்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். கபலீகரம் செய்ய வேண்டிய நோக்கத்தில் அல்லது சுருங்க வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை தொடர்ந்து ஏற்படுத்தி, அதுக்கு எதை பயன்படுத்திக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அந்த அந்த அதில் உள்ள முக்கிய மந்திரிகள், குறிப்பாக அந்த 23 பேர் முதல் ஒரு இதை அறிவித்தார் எடப்பாடி வேட்பாளராக. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க. அதில் 20 பேர் கிட்டத்தட்ட. இவங்களுக்கான அது கட்சியாக 26 எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. அப்போ அதுலேயும் கொஞ்சம் பேரை வந்து இப்போ எடுத்தாங்க. எப்போ எடுத்தாங்க? 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட், அது சட்டசபையில் வாக்கெடுக்கும்போது 25 பேர் கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து அணி மாறி, கொறடாவோட அணி மாறி வாக்களிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தாவேகா அரசு 144 ஓட்டு வாங்கி அந்த ஆட்சியை வந்து அடுத்த 6 மாதத்துக்கு தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்போ வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது? அதிமுக அப்படிங்கும்போது ஜெயலலிதா அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுலேருந்து ஆரம்பித்து பிஜேபி பின்புலமாக இருக்குது. அப்போ இன்றைக்கும் அந்த பின்புலம் இருக்குமோ? தாவேகா வழியாக இதை செய்கிறாங்களோ? பிஜேபியோட முக்கிய நோக்கமே வந்து என்ன அப்படின்னா, அதிமுகவை வந்து காலி பண்ணிட்டு பிரதான கட்சியாக அங்கே உருவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க வர முடியல. ஏன்னா ஒரு சீட்டு தான் வந்திருக்காங்க. அண்ணாமலையும் இவங்களை வந்து அலையன்ஸ் வைக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கே வந்து அமித்ஷாவே வந்து ஏப்ரல் 11 2025 ஒரே நாளில் அவரை தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு அலையன்ஸும் அதிமுக பிஜேபி அலையன்ஸும் ஏற்படுத்துனாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த இடத்துலையும் ஆரம்பிக்குது, அது கண்டினியூ ஆகுது. அப்போ இவங்களுக்காக அவங்க செய்கிறது, அவங்களுக்காக இவங்க செய்கிறதுன்னு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 47 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா கூட அந்த கட்சியில் அவ்வளோ பேர் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அடிப்படையில் அதை தாவேகாக்கு கொண்டு போகிறது மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பிஜேபி பின்னணியில் இருக்குது. இப்போக்கி இது இல்லாமல் நீங்கள் மேற்கு வங்காளத்தில் சமீபத்தில் எடுத்திங்கன்னாக்கா, மாநில கட்சியை ஒழித்து அங்கே வந்து 20 எம்பியை வந்து பிஜேபி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி 6 எம்பி மகாராஷ்டிராவில் சிவசேனா உத்தம் தாக்கரே பிரிவிலேருந்து ஆரம்பித்து எடுத்து சிண்டே பிரிவில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், இப்போ வரப்போகிற 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து வாக்குறுதி, அதுவும் மற்ற இடஒதுக்கீடு, அந்த பெண்களுக்கான விஷயம் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க. இப்போ கூட்டு நாடாளுமன்றம், அதாவது மேல் சபையும் அதாவது ராஜ்யசபாவையும் லோக்சபையும் சேர்த்து வச்சு கூட்ட போகிறாங்க. இதில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடுவாங்க. எதிர்க்கட்சியால் முடியாது, நம்பர் இல்லை. இந்த நம்பர் இல்லாத காரணம் 2 மாநில கட்சிகளை ஒழிச்சதும் ப்ளஸ் மகாராஷ்டிரா மாதிரி பண்ணது. இது வந்து திட்டமிட்டு இந்தியாவில் வந்து பிஜேபி வந்து இந்த அரசியல் விளையாட்டில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அதாவது இதாக ஒத்துக்கிறேன் நான். அதில் எனக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. மற்ற மாநிலங்களில் அவங்க பண்ண முடிஞ்சாலும் தமிழகத்துக்குள்ள அந்த வாய்ப்பு வருமா? இது வந்து தாவேகா வந்து நேரடியாகவே பாஜகவை எதிர்த்து தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. பெரியாரை அந்த கொள்கை தலைவர் 5 பேரில் அவங்களும் வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து நம்பாமல் இருக்கக்கூடாது, நம்பணும். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அப்போ தாவேகாவை வந்து பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட 35% வாக்கு அறிவித்து 107+1 அந்த தொகுதியை கொடுத்து ஆட்சி. அதனால தான் வந்து இடதுசாரி கட்சிகளும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் உட்பட விசிக 2 கம்யூனிஸ்ட்டு ஐயுஎம்எல் உட்பட ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து அந்த அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால தாவேகா வந்து, ஆனால் இந்த செய்கிற மெத்தட் இருக்குது பாருங்கள், அந்த எம்எல்ஏவை இழுக்கிறது, அந்த மெத்தட் வந்து அங்கே நடந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறேன். ஆக மொத்தம் இது வந்து இதனுடைய பின்புலம் அல்லது எல்லாமே இந்த இந்த இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் திமுக டு அதிமுக, அதிமுக டு திமுக வந்து எப்போதும் எம்எல்ஏ மாறியிருக்காங்க, மந்திரி மாறியிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்திலும் நடந்திருக்கு, கருணாநிதி காலத்திலும் நடந்திருக்கு, ஸ்டாலின் காலத்திலும் நடந்திருக்கு, ஜெயலலிதா காலத்திலும் நடந்திருக்கு, எடப்பாடி காலத்திலும் நடந்திருக்கு. அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த இது நடந்துச்சு. ஆனால் ஒரு மாதம் அதிகமாக நடக்கிறது, வாரம் சனிக்கிழமை நடக்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ வந்து மிக அதிகமாக இருக்குது. இது வந்து
என்னை பொறுத்தவரை அவமானமாக நினைக்கிறேன். இல்ல இப்போ வந்து ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துறாங்க. குதிரை பேரம் வந்து தாவேகா வந்து பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதிமுக விட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு, தாவேகால வந்து இணையிறது வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அதிமுகவின் தலைமை வந்து சரியாக இருக்கிறதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இங்க எழுந்திருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு ஒருங்கிணைப்பு. ஏன்னா என்னோட ஒரு தலைமையில இருக்கிறவர் நான் மட்டும் தான் வந்து எல்லாமே பண்ணுவேன். உங்களுடைய ஆலோசனை கேட்கவே மாட்டேன். அப்படிங்கிறது தானே ஒரு முக்கிய பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது. இல்ல அது சொல்லப்படுகிறது. ஆனா வந்து எல்லா குற்றத்தையும் எடப்பாடி மேல மட்டும் சொல்லி தப்பிக்கிறத வந்து நான் விரும்பல. என்ன காரணம்னா, இதே இப்ப இந்த உள்ள எம்எல்ஏக்கள் அல்லது இந்த கட்சி பிரமுகர்கள் தான் சசிகலாவ பொதுச் செயலாளரா கொண்டு போய் குடுத்தது அவங்கள்ட்ட. நீங்க பொதுச் செயலாளரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே நீக்கிறது அப்படின்னு பண்ணவங்களும் இவங்க தான். அப்புறம் 6 முக்கிய அந்த தலைவர்கள் போய் தான் எடப்பாடிகிட்ட இவங்க செங்கோட்டையனை நீக்காதீங்க, அவங்கள தினகரனை சேர்த்துக்குங்க அப்படிலாம் சொன்னாங்க. அது எதுவுமே நடக்கல. அப்ப எல்லாத்தையும் நீங்க எடப்பாடி தலைமையில அவருடைய குற்றச்சாட்டு அல்லது அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இப்ப நீ கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு முழு காரணமும் அவர் கிடையாது. இருக்கு. அவருடைய இது இருக்கு. அந்த அத வந்து மக்கள் இப்ப தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவர் மட்டும் தான் காரணம். அப்புறம் இப்போ ஒரு புது பிரச்சனை ஒண்ணு உண்டு பண்ணியிருக்காங்க. திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆமா. அது ஒரு காரணமா சி.வி. சண்முகம் சொல்றாரு. அத நான் வந்து ஏத்துக்க கிடையாது. ஏன்னா சி.வி. சண்முகம் வந்து அவர் இந்த இந்த இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவுலயே அவரு திமுகல சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைய பண்ணாருங்கிற தகவல் இருக்கு நம்மள்ட்ட. அதனால விஜயபாஸ்கர் அதே மாரி இந்த பக்கம் திமுக பக்கம் வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதனால இவங்க யாருமே இதுல வந்து நியாயமாவும் இதாகவும் நடந்துக்கல. ஆனா அவங்க சொல்றது பப்ளிக்குக்காக இந்த விஷயத்த சொல்றாங்க. இது அப்படி கிடையாது. ஆனா சுருங்குறத தடுக்க முடியாது. இது தேர்தலுக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ணியிருந்தேன். இது தேர்தலுக்கு அப்புறமும் நான் சொல்றேன். அதிமுக சுருங்கி அது அழியாது. ஆனா சுருங்கி போறத தடுக்க முடியாது. இல்ல என்னதான் வந்து எடப்பாடி தலைமையில தான் இருக்கு அப்படின்னா, அவரோட எல்லாமே வந்து அவர் மேல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா இப்ப நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, சி.வி. சண்முகம் பேசும்போது என்ன சொல்றாரு, இப்ப அதிமுகல நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பத்தி கேட்கும்போது, இத நான் அது அவர்ட்ட முடிவெடுக்க முடியாது. கேளுங்க. அவர்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனத நம்ம பார்க்க முடியுது. அப்ப முடிவுங்கிறது அவரு தான் வந்து எடுக்குறாரு அப்படிங்கிறத இவரு சூசகமா இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா? நிச்சயமா சொல்றாரு. எடப்பாடியுமே இப்ப நான் வந்து பொதுவாவே அதிமுக பொறுத்தவரை எடப்பாடி ஒரு புத்திசாலியான தலைவர் தான். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அவருக்கு வந்து இடைக்காலத்துல ஒரு ஆக்சிடென்ட்டா இந்த பொறுப்பு வந்தா கூட, அத வந்து திறம்பட முயற்சி பண்ணி ஆட்சிய நல்லபடியா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த சிக்கல் வரும். அதாவது எதிர்க்கட்சியா இருக்கும்போது தான் எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த தலைவர் பண்ப வந்து காமிக்கணும். அவரு காமிச்சாரு. பட் விளைவு வந்து அவரால பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இது ஒன்றிய அரசு அதிகாரத்தை வச்சிருக்கிறதுனால, அப்புறம் இவங்க மேல எல்லார் மேலயும் கிட்டத்தட்ட ஒருத்தர் எடப்பாடி உட்பட எல்லார் மேலயும் வழக்கு வந்து இடியோ ஏதோ சென்ட்ரல் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட வழக்கு இவங்க பேரில் எல்லாருக்கும் எடப்பாடியில் ஆரம்பித்து மொத்த சி.வி. பாஸ்கர் வர அந்த பாஸ்கர் விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் இது மாதிரி பல வழக்குகள் இருக்கிறதுனால அந்த வழக்குகள்லாம் தீர்ப்பே வராது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. தீர்ப்பே இந்தியாவில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. யஸ்வந்த் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட்டு நீதிபதி வந்து அவர் வீட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபா கட்டு வந்து அப்படியே எரியுது. நம்ம எல்லாரும் பார்த்தோம். சரி, அப்போ அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு ஏதோ ஒன்று வரணும்ல. அவருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் வேறு. இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்கு பார்லிமெண்ட்டில் தான் கொண்டு வரணும். ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோ ஒருத்தரை பதவி நீக்கம் செய்யணும்னா இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிடுறாரு, ரிசைன் பண்ணிக்கிறாரு. தானாக வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு அவர் போயிடுறாரு. எந்த வழக்குமே அவர் மேலே இப்போ பெருசாக இருந்து அவர் தண்டிக்கப்பட போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட கிடையாது. அப்போ ஒரு ஹைகோர்ட் நீதிபதி அவர் வீட்டுக்குள்ளே கார் ஷெட்டில் கோடிக்கணக்கான பணம் வந்திருக்கு. அந்த பணம் எப்படி வந்துச்சு, அந்த பணம் பல வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக வந்துச்சா, இப்படி எல்லா என்கொயரியும் பண்ணணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் அவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா, நீதிமன்றத்தோட எப்படி நம்ம அணுகிறது, நீதிமன்றத்தை எப்படி மக்கள் பார்ப்பாங்க, அந்த நீதிமன்றம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு உள்ள முன்னாள் மந்திரிகளை வந்து என்ன செய்ய போகுது? அப்படி எதுவுமே இல்லை இந்தியாவில். அப்போ இதெல்லாம் மக்களுக்கு வந்து நம்பிக்கையற்றத்தனமாக இருக்குது. அதனால தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற வார்த்தையை வந்து நான் பயன்படுத்த விரும்பலை, இருந்தாலும் இந்த குதிரை பேரன்னு வருது பார்த்தீங்களா, அது வர்றதுக்கு காரணமே இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் அது குறிப்பாக இந்த ஒரு 50 நாளாக நடக்கிற ஒரு அசிங்கங்கள் வந்து எல்லா கட்சிக்கும் போயிடுச்சு. இப்போ 3 கட்சியும் சம்மந்தப்பட்டிருக்கு. இதனால தான் போய் ஆளுநர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குற வேண்டிய நெருக்கடியும் வந்திருக்கு. நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.